அதோடு எங்களுக்கு அதிபர்கள் சம்பந்தமாக தற்போது சம்பளத்துக்கு சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாலும் அவங்களோட பல கொடுப்பனவுகள் இருக்குது. அந்த கொடுப்பனவுகள் சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை. விசேஷமாக டெலிஃபோன் கொடுப்பனவோ இல்லாட்டி போக்குவரத்து கொடுப்பனவு சம்பந்தமாக ஒரு கதையுமே இல்லை. ஏனைய அது சமமாக இருக்கிற ஏனைய அதிகாரிகளுக்கு வேறு வேறு கல்வி நிர்வாக சேவை அப்படி நிர்வாக சேவை அதிகாரிகள் கொடுக்க கொடுப்பனவு இந்த நிர்வாக சேவைக்கு சம்பந்தமாக பார்த்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவு கூட இவங்களுக்கு அதிபர் கொடுக்காமல் இருக்கிறாங்க. சார், நீங்கள் வந்து ட்ரிங்கோக்கு வந்த நோக்கம் என்ன? இன்றைக்கு முக்கியமாக நாங்கள் ஆசிரியர் அதிபர் தொழிற்சங்கம் ஒன்றியம்ங்கிற வகையில் நாங்கள் முழு இலங்கை பூரா 10,126 பாடசாலைகளை நாங்கள் ஒரு பெட்டிஷன் ஒன்று சைன் பண்ணுறோம். ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு வழங்க சொல்லி அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இது சம்மந்தமாக திருகோணமலை மாவட்டத்தில் இந்த செயல்பாடு நாங்கள் எப்படி செய்கிறதுங்கிறதுக்காக தான் நாங்கள் விசேஷமாக நாங்கள் உரையாட்டம். எங்களுக்கு தெரியும் தற்போது ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டு அவங்கள பதவி உயர்வு இல்லாமல் இருக்குது. 2025 7ஆம் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தற்போது இருக்கிற பதவி உயர்வு முறைமையை மாற்றி எக்ஸாம் ஒன்று கொண்டு வரேன்னு சொன்னாலும் இதுவரைக்கும் அதுக்கான செயல்பாடு செஞ்சில்லை. அதோடு எங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டால் வலய ரீதியாக மாகாண ரீதியாக பல பிரச்சனைகள் இருக்குது. இதுகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் தீர்க்க சொல்லி அதில் நாங்கள் அச்சுறுத்துகிறோம். அதோடு ஆசிரியர் அதிபர்களுக்கு விசேஷமாக சம்பள முரண்பாடு 1/3 பங்கு தான் கொடுத்துருக்கிறது. அடுத்த 2 கட்டத்தை பிடிக்க சொல்லியும் நாங்கள் ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காகத்தான் இந்த செயல்பாடு செய்கிறோம். அதோடு இது சம்மந்தமாக நாங்கள் கடந்த சனிக்கிழமை நாங்கள் பிரைம் மினிஸ்டரோடு நாங்கள் பேசினோம். இது சம்மந்தமாக நாங்கள் பேசி கல்வி அதிகாரியோட பேசி இந்த பிரச்சனைகளுக்கு 30ஆம் தேதிக்கு முதல் ஒரு தீர்வுன்னு வழங்க சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அதுக்காக தான் நாங்கள் இந்த பெட்டிஷனை சைன் பண்ணுறோம். சகல பாடசாலைகள் சகல ஆசிரியர்களும் இந்த செயல்பாடுகள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு சொல்கிறோம், இந்த அரசாங்கத்தில் அநேகமான பேர் எடுத்துக்கொண்டால் தொழிற்சங்க தலைவர்கள் தான் அரசாங்கத்தில் மந்திரிமார அமைச்சராக இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது இந்த ஆசிரியர் அதிபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனை சம்மந்தமாக. அதோடு எங்களுக்கு தெரியும் அதிபர்கள் சம்பந்தமாக தற்போது சம்பளத்துக்கு சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை வெளியிட்டாலும் அவங்களோட பல கொடுப்பனவுகள் இருக்குது. அந்த கொடுப்பனவுகள் சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை. விசேஷமாக டெலிஃபோன் கொடுப்பனவோ இல்லாட்டி போக்குவரத்து கொடுப்பனவு சம்பந்தமாக ஒரு கதையுமே இல்லை. ஏனைய அது சமமாக இருக்கிற ஏனைய அதிகாரிகளுக்கு வேறு வேறு கல்வி நிர்வாக சேவை அப்படி நிர்வாக சேவை அதிகாரிகள் கொடுக்க கொடுப்பனவு இந்த நிர்வாக சேவைக்கு சம்பந்தமாக பார்த்தாலும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பனவு கூட இவங்களுக்கு அதிபர் கொடுக்காமல் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த செயல்பாடுக்கு போகிறோம். அதோடு நாங்கள் எடுத்துக்கொண்டால் விசேஷமாக கிழக்கு மாகாணத்தில் டிங்கோ டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் இந்த மாவட்டத்தில் நாங்கள் ஆகிறோம் பல இடமாற்ற சபைகள் உருவாக்கி இடமாற்ற சபையால் தான் இடமாற்றங்கள் செய்யணும். 2007-20ங்கிற சுற்றறிக்கையின்படி சில வலயங்களில் இடமாற்ற சபை இல்லாமல் இடமாற்றம் நடக்குது. அதோடு இடமாற்ற சபை எடுக்கிற தீர்மானத்தை மாற்றி கூட இடமாற்றங்கள் நடக்குது. இது முறையான செயல்பாடு இல்லை. நாங்கள் இந்த கிழக்கு மாகாணத்தில் நடந்த இந்த முறை இல்லாத இடமாற்றம் சம்பந்தமாக நாங்கள் கல்முனை உயர் நீதிமன்றத்தில் கூட நாங்கள் வழக்கு போட்டிருந்தோம் இந்த தவறான இடமாற்றங்கள் சம்பந்தமாக. அதனால் இந்த இடமாற்றங்கள் முறையான செயல்பாடுக்கு வர வேண்டும். இடமாற்ற கொள்கைக்கு அமைவாக தான் இடமாற்றம் செய்ய வேண்டும். பல ஆசிரியர்கள் இதனால் பல துன்பங்களுக்கு உள்வாங்கியிருக்கிறாங்க. இந்த இடமாற்ற சபை மூலம் இந்த இடமாற்றங்கள் நடக்கும். அதோடு எங்களுக்கு பாடசாலை அதிபர் நியமனங்கள் சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் இல்லாமல் இது சம்பந்தமாக ஒரு சுற்றறிக்கை 1998-23ங்கிற சுற்றறிக்கை. அதன்படி அந்த பாடசாலைகளில் அந்த வெற்றிடங்கள் வந்தால் அது சம்பந்தமாக முறையாக இன்டர்வியூ பண்ணி முறையான முறையில் தான் அதை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் நடக்கிற செயல்பாடுகள் நிறுத்த வேண்டும். தற்போது நாங்கள் கேட்குற ஒரே விஷயம்தான், தற்போது இருக்கிற சுற்றறிக்கைக்கு அமைவாகத்தான் எல்லா செயல்பாடுகளும் வர வேண்டும். நாங்கள் கடந்த காலங்களில் கிழக்கு மாகாணத்திலான செயல்பாடுகள் அந்த நேரம் கூட நாங்கள் தட்டி கேட்டது இலங்கை ஆட்சியர் சங்கம் தான். நாங்கள் இந்த நடந்த அந்த கல்வி அதிகாரிகளோட செயல்பாடுகள் சம்பந்தமாக தட்டி கேட்டது நாங்கள் தான். அதனால் அதுக்கு பிந்தி மக்களால் இந்த அரசாங்கத்தை தெரிவு செஞ்சு இருந்தால் அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கடமை இருக்குது. அந்த தற்போது இருக்கிற சுற்றறிக்கைகளுக்கு அமைவாக செயல்பாடுகள் கொண்டு போகிறது. அதனால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படி செயல்பாடு போகும்ட்டு. அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு மாற்று வழிகளுக்காக போக வருங்கிறது தான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். முறையற்ற செயற்பாடுகள் கல்வி சமூகத்தில் கூடுதலாக எந்த மாவட்டத்தில் நீங்கள் இனம் கண்டிக்கிறீங்க? விசேஷமாக நாங்கள் கண்டோம் மூத்தூரில் இந்த பிரச்சனை நாங்கள் கண்டிருக்கிறோம். திருகோணமலையில் கண்டிருக்கிறோம். இதுகள் பெரிய பாரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா
சில அதிகாரிகள் அவங்க வந்து அளவுக்கு மிச்சம் இந்த ஆசிரியர்களுக்கு வந்து துன்புறுத்துகிற செயல்பாடில் தான் இருக்காங்க இந்த வலயங்களில். அது ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து எல்லாரும் சமூகமாக ஒன்றா சேர்ந்து போக வேண்டிய ஒரு காலம்தான் இது. நாங்கள் கல்வி எடுத்துக்கொண்டால் கல்வியில் வந்து கல்வி நிர்வாக சேவை, அதிபர் சேவை, அடுத்த ஆசிரியர் சேவை எல்லாம் எடுத்து அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து போக வேண்டிய பயணத்தில் சில நிர்வாக சேவை சில அதிகாரிகள் அத்துமீறி அவங்களோட செயல்பாடுகளை கொண்டு போயிருக்கிறாங்க. அப்படி செஞ்ச பல இதுக்கு முதல்ல அப்படி நடந்த விஷயங்களை நாங்கள் அது தட்டி கேட்டிருக்கோம். அதுக்கு எதிராக நான் பல ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுருக்கோம். எங்களை அந்த இடத்துக்கு தள்ள வேணான்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இது சம்மந்தமான ஆலோசனை கூட்டத்துக்கு தான் நீங்கள் இன்றைக்கி ட்ரிங்கோவுக்கு வந்திக்கிறீங்க. இல்லை, நாங்கள் இந்த பிரச்சனைகள் நாங்கள் பேசியிருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதிகாரிகள் இதை நாங்கள் சொன்னபேந்தி இதுக்கான தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்கன்ட்டு. அப்படி எடுக்காத பட்சத்தில் தொழிற்சங்க ரீதியாக அதுக்கான அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு வேண்டிய செயல்பாடுக்கு போகிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோங்கிறத நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். சமகால அரசியல் செயல்பாடுகள் சம்பந்தமாக உங்களோட கருத்து? பொதுவாக எங்களுக்கு தெரியும் ஜனநாயக ரீதியான செயல்பாடுகள் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நாங்கள் விசேஷமாக கடந்த காலங்கள் நாங்கள் பிடிஏ கொண்டு வந்தாங்க, நாங்கள் அதுக்கு எதிர்க்கிறோம். அதை பாவிச்சு அடக்குமுறைகள் கொண்டு வரதுக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். இந்த அரசாங்கம் சிஸ்டம் சேஞ்ச் ஒன்று கொண்டு வரது தான் இந்த அரசாங்கம் வந்துச்சு. அது கல்வியிலேயும் நடக்கணும். இப்போ கல்வி சீர்திருத்தங்கள் எடுத்துக்கொண்டு போனால் அது வந்து பேசாமல் கொள்ளாமல் நடந்தனால தான் வந்து பல பிரச்சனைகள் உருவாகி இருக்குது. நாங்கள் கண்டோம். நேற்றைய தினம்தான் ஜனாதிபதி கூட நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனோட பேசியிருக்குது. கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக ஒரு மாதத்துக்குள்ள அது சம்மந்தம் அறிக்கை கொடுக்க சொல்லி. அப்போ அதுலேயே தெரியுது நேஷ்னல் எஜுகேஷன் கமிஷனில் அனுமதி இல்லாமல் தான் இந்த திருத்தங்கள் கொண்டு இப்போ ஒரு வருஷமாக நடந்திருக்கு. பாடசாலை மாணவர்களோட காலத்தையும் இல்லாமல் இருக்குது. தற்போது எங்களுக்கு தெரியும் இந்த சீர்திருத்தத்துக்காக பல சரியான காசு செலவழிச்சிருக்குது. ஆனால் ஒரு நடவடிக்கை ஒன்றும் நடந்து இல்லை. இந்த அநீதியான செயல்பாடுகள் சம்பந்தமாகவும் பார்க்க வேண்டும். அரசாங்கம் விசேஷமாக ஜனநாயக ரீதியாக செயல்பட வேண்டும். மக்களுக்கு சார்பான செயல்பாடுக்கு போகிறது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இலங்கையில் கல்வி நிர்வாக ரீதியாக அரசியல் தலையீடு வந்து எந்த மாவட்டங்களில் கூடுதலாக நீங்கள் இனம் கண்டிக்கிறீங்க? விசேஷமாக நாங்கள் கண்டோம் கிழக்கு மாகாணத்தில். கடந்த காலங்கள் எங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாணத்தில் இருந்த அதிகாரிகள் பிள்ளையான் உட்பட அவங்களுக்கு சார்பாக இருந்த அதிகாரிகள் செயல்பாடு எங்களுக்கு தெரியும். அதை மாத்திரத்துக்கு தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதை திரும்ப நடக்கிறதா இருந்தால் நாங்கள் இந்த கவர்மெண்ட்லேயும் இப்படியான தலையீடு நடந்து கொண்டாருக்கி ட்ரிங்கோ மாவட்டத்தில் குறிப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்கிறோம். அதை நிறுத்த வேண்டும். அதுக்காகத்தான் அந்த அரசாங்கத்துக்கு அதிகாரம் கொடுத்துருக்குது. இது வந்து ஜனநாயக ரீதியாக போக வேண்டும். எல்லாரோட பேசி செய்ய வேண்டும். இல்லாட்டி அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் தொழிற்சங்க செயல்பாடில் ஈடுபட்டு பல வெற்றிகள் எடுத்த ஒரு தொழிற்சங்கம்ங்கிற வகையில் நாங்கள் சொல்கிறோம். அதை நாங்கள் அச்சுறுத்தலாகவே நாங்கள் சொல்கிறோம். இது பற்றி நீங்கள் கவனத்தை எடுத்துக்கொண்டு ஜனநாயக ரீதியான செயல்பாடுக்கு போக என்று நாங்கள் சொல்கிறோம். நன்றி. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.